இன்னைக்கு நாம பெண்களுக்கு அதிக தொந்தரவு கொடுக்கக்கூடிய வெள்ளைப்படுதல் அதை பற்றி நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது வந்து நிறைய பெண்கள் காமனாக அவங்களோட லைஃப்பில் பார்த்த ஒரு பிரச்சனையாக இருக்கும். இது இயல்பாகவே ஒரு சில பேருக்கு வந்து பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் 14லேருந்து 17வது நாள் உங்களோட பீரியட்ஸ் முடிஞ்சதுலேருந்து நம்ம ஓவியுலேஷன் பீரியட்னு சொல்லுவோம், அந்த மாதிரி சமயத்துலேயும் வந்து இது ஒரு 2-3 நாளைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சமயத்துலலாம் இது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்களுடைய உடம்பை இயல்பான உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையை பாதிக்காத அளவுக்கு லைட்டாக இருந்தால் அது வந்து ஒன்றும் பிரச்சனை கொடுக்காது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இதே வெள்ளைப்படுதல் வந்து வரதுக்கான கிருமி தொற்றுகள் நிறைய இருக்குது, அதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து ஃபங்கஸ், அதாவது பூஞ்சை தொற்று, இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லேருந்தும் இந்த மாதிரியான ஒயிட் டிஸ்சார்ஜ் வரலாம், வெள்ளைப்படுதல் வரலாம். அதே போல் வந்து பாக்டீரியா காரணமாகவும் இது வரலாம். இது என்ன பண்ணும், காமனாக நிறைய வந்து உங்களுடைய வெஜைனாலேருந்து நிறைய வெள்ளை கலரில், வெள்ளையாக இருக்கலாம், இல்லைனா மஞ்சள் கலரில், இல்லைனா பச்சை கலரில், ஒவ்வொருத்தருக்கும் அந்த கிருமி தொற்றுக்கு தக்கன அந்த டிஸ்சார்ஜ் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரியான டிஸ்சார்ஜ் வரும்போது இதை வந்து கண்டிப்பாக மருத்துவரை அணுகி நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறது ரொம்ப 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 அவசியம். ஏன் அப்படின்னா இந்த கிருமி தொற்றானது உள்ள கர்ப்பப்பை வரைய பரவுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதன் மூலமாக நிறைய பெரிய பிரச்சனை, ஒரு கர்ப்பப்பையில் பிரச்சனை வர்றதுக்கும் கர்ப்ப வாயில் பிரச்சனை வர்றதுக்கும் நம்மளுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த பிரச்சனையை பெருசாக்கி நம்ம வெயிட் பண்ணி அதை வந்து பெருசாக்கக்கூடாது அப்படிங்கிறது கண்டிப்பாக ரொம்ப அவசியம். ஸோ இந்த கர்ப்ப வாயில் இருக்கக்கூடிய இந்த வெள்ளைப்படுற நோய் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து கண்டிப்பாக மருந்துகள் தேவைப்படும். ஒரு ரொம்ப நாள், ரொம்ப அதிகமாக வந்து ரொம்ப நாட்களாக இந்த தொந்தரவு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மருத்துவர் அணுகி அதற்கான மருத்துவம் வந்து பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். இதுக்குன்னு ஒரு சில டெஸ்ட் இருக்குது. ஒரு சின்ன ஒரு ஸ்மியர் எடுத்து பார்க்கலாம், இல்லை அப்படின்னா வந்து ஒரு நார்மலாக ஒரு அல்ட்ராசவுண்டு ஸ்கேன் போதும். இதில் வந்து என்ன பிரச்சனை இருக்குது, இல்லை கர்ப்பவாயில் புண்ணு இருக்குது, அதாவது பிஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ப்பவாய் புண்ணாக இருந்தாலும் இதே மாதிரியான விஷயம் வந்து தொடர்ந்து இருக்கும். நம்ம வந்து இல்லை கிருமி தொற்று தான் காரணம் அப்படின்னா வந்து நீங்களும் உங்களுடைய கணவரும் கண்டிப்பாக வந்து சேர்ந்து செக்கப் பண்ணிக்கணும். அந்த மாதிரி தம்பதியராக இருந்தால் இந்த மாதிரி நாம் வந்து 2 பேரும் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்குது. இல்லை ஒரு காலேஜில் தான் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்து, ஓ இது இன்ன காரணத்தினால தான் வருது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வருது, மற்ற காரணங்கள்னு சொல்லணும் அப்படின்னா இது வந்து நாங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது கால்சியம் டெஃபிஷியன்சி அதிகமாக இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு இது வந்து நிறைய வரதை நம்மளால் பார்க்க முடியுது. அதே போல் என்னென்னா அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் தொந்தரவு இருந்தால் அப்பையும் வந்து இந்த மாதிரி வெள்ளைப்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்து நாம் பார்க்குறோம். அதே போல் வந்து அவங்களுக்கு ரொம்ப நீண்ட நாட்களாக இது மாதிரி இருந்தால் அவசியம் நல்ல இது தீர இதை வந்து நாம் இது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்திக்கிறது வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது. அதே போல் இது தவிர அது என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த கர்ப்பவாயிலையோ இது படக்கூடிய இடங்களையோ தொடர்ந்து அரிப்பு அது மாதிரி உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்குது. ஒரு சில சமயங்களில் வந்து இது ஒரு ஸ்மெல் வருது அப்படிங்கிறதையும் நான் பார்க்குறேன். ஒரு கவுச்சி ஸ்மெல் வருது, இல்லை வித்தியாசமான ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா அவசியம் அது கிருமி தொற்றாக இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். இதை உதாசீனப்படுத்தக்கூடாது. வெக்கப்பட்டு இப்போ சின்ன வயசு குழந்தைங்களா இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க, யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்த வந்து நாம் தாய்மார்கள் வந்து முன்னக்கூடியே வந்து இப்படி இருந்தால் இது சரி பண்ணிக்கலாம், இது சொல்லணும், இது இயற்கை தான் அப்படிங்கிறத நாம் சொல்லி கொடுத்தா தான் அவங்களுக்கு தெரியும். அதே போல் இதை ஃபஸ்ட்டு மெயின்டைன் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா அதிகமான அளவுக்கு சோப்பு, கெமிக்கல்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரங்களில் வாஷ் பண்ணுறதை தவிர்க்கணும். ஏன்னா நிறைய பேர் நாங்கள் பார்க்கும்போது உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை வந்து நல்ல சோப் போட்டு வாஷ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்குவாங்க. ஏன்னா முன்னாடி இருந்தே நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு கிருமி தொற்று இருந்தால் நம்ம அதை வந்து நல்ல சோப்பை போட்டு கழுவணும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சு வச்சுருக்கோம், அதனால நம்ம செய்கிறோம். ஆனால் இந்த மாதிரியான ப்ரைவேட் பார்ட்ஸில் வந்து நம்ம அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஸோ இப்போ வந்து என்னென்னா நார்மலாகவே நிறைய இடங்களில் பிஹெச் பேலன்ஸ்டாக அந்த மாதிரி இருக்கக்கூடிய சோப்ஸு, பர்சனல் ஏரியாவுக்குன்னு வாஷ் பண்ணக்கூடிய சோப்புகள் வந்து நிறைய கிடைக்குது. அது மாதிரி உங்களுடைய மருத்துவருடைய பரிந்துரையின் பேரில் நீங்கள் அதை வாங்கி நீங்கள் வந்து போட்டு பயன்படுத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப சிம்பிளானது என்னென்னா ஒரு கப்பு வெதுன்னு தண்ணி, நார்மலாக டிப்பர் இருக்கு இல்லையா, அது கிட்டத்தட்ட ஒரு 1 லிட்டர் தண்ணி வரும். இந்த 1 லிட்டர் தண்ணி வெதுன்னு அப்படி கை வச்சா சுடுற பதம் தெரியணும், அதாவது சில் வாட்டர் இல்லாமல் அது மாதிரி இருக்கக்கூடிய தண்ணியில் நீங்கள் ஒரு டம்ளருக்கு 1 ஸ்பூன் சால்ட் போட்டு அதில் கலந்து நீங்கள் கழுவுறதுக்கு பயன்படுத்தலாம். இது வந்து நார்மல் சலைன் வாஷ்க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம்.
மோஸ்ட்லி ஹார்ஷான சோப்பு மற்ற ஏதோ மருந்து பொருட்களை அந்த இடங்கள்ல வந்து பூசுறத ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னோன்னா, அந்த இடங்கள்லாம் வந்து காற்று போக முடியாமல் இயற்கையாகவே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா. அதில் நம்ம உடல் வந்து இயற்கையாகவே அதற்கு தேவைப்படுற எண்ணெய் பசை சத்து இதெல்லாம் வந்து அதுவே வந்து கொடுத்துக்கும். அதில் நிறைய வந்து சுரப்பிகள் இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த இடங்கள்ல வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய பாக்டீரியா, அதாவது உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியா நிறையா இருக்குது. அதாவது நம்ம ஃப்ரெண்ட்லி பாக்டீரியான்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க வந்து நிறையா இருக்காங்க. இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஹார்ஷான சோப்பு இதெல்லாம் போடும்போது என்ன ஆகிடும்னா அதெல்லாம் அப்படியே அழிந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது கிருமி தொற்றை இன்னும் அதிகப்படுத்தும். ஸோ நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது என்னன்னா, நிறைய மெடிக்கேட்டட் சோப்ஸ் இருக்குது. ஸோ உடனே அந்த சோப்பை தான் வாங்கி போட்டு நம்ம கழுவணும்னு நினைப்போம். அதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளில் நம்மளுக்கு அடிவயிறு வலி இருந்தாலோ, இல்லை காய்ச்சல் வர மாதிரி சூழ்நிலை இருந்தாலோ, அரிப்பு இருந்தாலோ, இல்லை ஒரு ஸ்மெல் வரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலோ இம்மீடியட்டாக மருத்துவரை போய் அணுகி அதை சரிப்படுத்திக்கணும். சரி, இதெல்லாம் இந்த பருவத்தில். இன்னும் சின்ன குழந்தைங்கள்ல சரி, லைக் ஒரு 7 வயசு 8 வயசு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னா நிறைய தாய்மார்கள் பயந்து போயிடுவாங்க. இந்த வயசில் ஏன் இப்படி வருது அப்படிங்கிறது. அதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அந்த குழந்தைக்கு வார்ம் இன்ஃபெஸ்டேஷன், அதாவது பூச்சி தொந்தரவுன்னு நாம் சொல்கிறோம் இல்லையா, வயிற்றில் குடல் புழுக்கள் இருக்கக்கூடியது. அந்த சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும், ஆண் குழந்தைகளுக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரியான இது வராது. பெண் குழந்தைகளுக்கு வந்து அரிப்பும் அதே போல் இந்த மாதிரியான வெள்ளையான டிஸ்சார்ஜும் வர ஆரம்பிக்கும். நம்ம என்னமோ ஏதோன்னு பயப்படுறத விட ஒரு மருத்துவர்கிட்ட போய் இது என்னன்னு பார்த்துக்கிட்டு அந்த குடல் பொருட்கள் சாகிறதுக்கான மருந்துகள் கொடுத்தோன்னா இது கம்ப்ளீட்டாக நின்று போயிடும். அதே போல் அரிப்பு இருந்தால், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு சொல்ல தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுவும் இந்த மாதிரியான வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதையும் நாம் கவனத்தில் எடுத்து பண்ணணும். ஸோ பெர்சனல் ஹைஜீன் அவங்களுக்கு நல்லா சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களோட இன்னர் வேர்ஸ் உள்ளாடைகளை வந்து கரெக்டாக குறிப்பிட்ட நேரத்தில் மாற்றிக்கிறது, அதை நல்லா வந்து துவைச்சி வெயிலில் உணர்த்தக்கூடியது. எல்லா துணிமணிகளோடையும் போட்டு அதை துவைக்க தேவையில்லை. ஸோ அதனால் அதை தனியாக துவைச்சி அதை நல்லா உணர்த்தி வெயிலில் நல்லா காய வச்சு உணர்த்துறது, சுத்தமாக பார்த்துக்கூடியது. இது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை வெள்ளைப்படுற தொந்தரவு இருந்தால் யாரும் பயந்து ஒதுங்காமல் இதை சரியான முறையில் ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். இதுக்கு நல்ல மருந்துகளும் இருக்குது. ஸோ அதை கண்டிப்பாக சௌரியப்படுத்திக்கோங்க. நன்றி.